வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்மளோட சேனலில் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன் பையிங்க்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணி பிரேக் அவுட்ஸ் ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் லாஸையும் ட்ரிகர் ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50ல் 4 ட்ரேட்ஸ், பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் என்ட்ரி ஆனோம். அதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கக்கூடாது. வித்தவுட் ஸ்டாப் லாஸ் வந்து எந்த ஒரு ட்ரேடும் நம்ம என்ட்ரியே ஆகக்கூடாது. நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மந்த் எண்டு தான், டெய்லி பேசிஸ் கிடையாது. மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கொடுக்கறது நம்ம செட்டப் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்குங்க. ஏன்னா நம்மளோட செட்டப்போட அக்யூரசி லெவல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நேற்று நம்ம நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த செட்டப்போட அனலைசிஸ் பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று நம்ம கொடுத்த செட்டப்பை ஃபஸ்ட்டு இனிஷியல்லையே பிரேக் அவுட் பண்ணி தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி கன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து என்ட்ரி ஆக மாட்டோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பர்டிகுலராக இந்த கேண்டிலோட ஓப்பனில் நம்ம என்ட்ரி ஆனோம். ஓப்பனில் என்ட்ரி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 22380 என்ட்ரி ஆகிருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹையில், அதாவது ஆல்மோஸ்ட் இன்றைக்கான ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹை இருந்துச்சுல, அந்த ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம என்ட்ரி ஆனது இந்த லைனோட கன்ஃபர்மேஷனில் தான் என்ட்ரி ஆகிருக்கும். அதனால் இந்த லைனோட ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து நமக்கான ப்ராஃபிட் எங்கே வரைக்கும் அப்படின்னா 22245 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணது 140 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணோம். செகண்ட் வந்து 2279 பிரேக் அவுட் கிடச்சி மறுபடியும் வந்து ரிவர்சல் ஆகி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அந்த கன்ஃபர்மேஷனில் நம்ம என்ட்ரி ஆனோம். 2296 என்ட்ரி ஆனோம். சேம் இங்கே இருந்து 22455 வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சுங்க. இந்த ப்ராஃபிட் வந்து 160 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு செகண்ட் ட்ரேடில் ப்ராஃபிட் புக் ஆகிட்டு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டவுன் ட்ரெண்டில் நமக்கு ரிட்டர்னில் ரிவர்சலில் நமக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பாயிண்டில் நம்ம என்ட்ரி ஆனோம். 22340 இந்த கேண்டிலோட க்ளோஸில் என்ட்ரி ஆனோம். இந்த கேண்டிலோட மேக்ஸிமம் ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணோம். இது வந்து ரிட்டர்ன் ஆகி ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆயிடுச்சு தேர்ட் ட்ரேடில். ஃபோர்த்து ட்ரேடு இந்த இடத்துல சேம் 22380 கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, பிரேக் அவுட் ஆகி இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கான மார்க்கெட் ஹை வரைக்கும் வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சுங்க. இங்கே இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 22546 வரைக்கும் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஃபோர்த்து ட்ரேடு 140 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு 140 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், செகண்ட் ட்ரேடு 160 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், டோட்டலாக 300 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். தேர்டு ட்ரேடில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஃபோர்த்து ட்ரேடில் 140 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். இந்த 40 பாயிண்ட்ஸை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் மட்டுமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா நம்மளோட செட்டப் வந்து அவ்வளோ அக்யூரஸியாக வேலை செஞ்சுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும் நம்ம செட்டப்போட ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் நம்ம செட்டப்பை வந்து யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நம்மளோட செட்டப்போட அக்யூரசி லெவலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸில் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆக வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் வந்து கால் சைடு என்ட்ரி ஆக வேண்டியது 22551. இதோட டார்கெட் வந்து 22611. இதோட டார்கெட் வந்து 22724. நெக்ஸ்ட்டு 22780. நெக்ஸ்ட்டு 22824. சாரி 22854. நெக்ஸ்ட்டு 22918. நெக்ஸ்ட் 22990.
23066 இதாங்க நம்ம அப்சைடு என்ட்ரி ஆகிறதுக்கான செட்டப்ஸு. சேம் வந்து டவுன் சைடு என்ட்ரி ஆகிறதுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். டவுன் சைடு என்ட்ரி ஆகிறதுக்கான செட்டப்ஸ் வந்து 22471, 22380, 22322, 22269, 22175, 22112, 22070, 21990. இதான் வந்து நாளைக்கு நம்ம என்ட்ரி ஆகிறது, டவுன் சைடு என்ட்ரி ஆகிறதுக்கான செட்டப்ஸுங்க. இந்த செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம செட்டப் அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாங்க. இதுதாங்க நம்ம சேனலோட அக்யூரசி லெவலே. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட செட்டப்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் சேமுங்க. நம்மளோட செட்டப்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி தான், ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணி தான் என்ட்ரி ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ட்ரேடு என்ட்ரி ஆக மாட்டோம், அதனால் வெயிட் பண்ணோம். சேம் இந்த பிரேக் அவுட்டை, இந்த கன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இதில் தாங்க வச்சுருப்போம், இந்த கேண்டிலோட ஹையில் வச்சுருப்போம். இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 48609 என்ட்ரி ஆனோம். நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணது வந்து 48229 வரைக்கும் நமக்கான ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து 300 பாயிண்ட்ஸுங்க. இந்த 300 பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரேடு வந்து நமக்கு எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து பர்டிகுலராக இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரேடுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. 48537 என்ட்ரியும் ஆனோம். இந்த கேண்டலோட க்ளோஸில் என்ட்ரியும் ஆனோம். நமக்கு மறுபடியும் திரும்பி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ரீசன் ஏன் அப்படின்னா, நம்ம இந்த கேண்டலோட ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சுருந்தோம். 48572 ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க செகண்ட் ட்ரேடில். தேர்ட் ட்ரேடும் சேமுங்க. நமக்கு கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய கேண்டில், பெருசாக போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுச்சு. அதனால் நம்ம இது கன்ஃபர்மேஷன் தாங்க. அடுத்த லைனையும் டச் பண்ணிட்டு வந்துச்சு. அதனால் நம்ம என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமும் இதுவும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோவில் செட் பண்ணியிருந்தோம் 48547. இந்த ஸ்டாப் லாஸை வந்து இது ஹிட் பண்ணிருச்சுங்க. ஹிட் பண்ணிருச்சு. கண்டினியூஸாக 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அந்த லைன்லனா, நம்ம அந்த லைனை கன்ஃபர்மேஷனாகவே எடுத்துக்க மாட்டோம். அதனால் அதுக்கு அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இந்த லைனோட கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், செகண்ட் ட்ரேடு 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுச்சு, தேர்ட் ட்ரேடும் 50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. இந்த 2 ட்ரேடுக்கு அப்புறம் நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதில்ல. அதனால் இதுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சதை நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். நம்மளோட ரூல்ஸ் படி நெக்ஸ்ட்டு கேண்டிலோட ரிவர்சலோ பிரேக் அவுட்டோ தான் நம்ம இறங்கணும். அதனால் நெக்ஸ்ட்டு கேண்டில் டச் பண்ணிவிட்டு ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுங்க. நம்ம என்ட்ரியும் ஆனோம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த கேண்டிலோட ஹையில் என்ட்ரி ஆனோம். 48491 என்ட்ரி ஆனோம். இங்கே இருந்து நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸுங்க. வெறும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணிச்சு. 48596 நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இது எக்ஸிட் ஆகிட்டோம். ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் 100 பாயிண்ட்ஸில். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன் சிக்னல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரி எக்ஸிட் ஆகிருக்கணும். நம்மளோட ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா, 4 ட்ரேடுக்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு ட்ரேடும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் நம்ம எதையுமே கன்சிடர் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாகவே எடுத்துக்கவே கூடாது. அதனால் நம்ம அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணலை. இதோட முடிச்சுக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிலேயும் வந்து இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 410 பாயிண்ட்ஸ் டோட்டலாக ப்ராஃபிட்டில் 90 பாயிண்ட்ஸ் வந்து 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி 90 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே 310 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் கிடச்சிருக்குங்க. நிஃப்டி 50ல் ஒரு 400 பாயிண்ட்ஸு, பேங்க் நிஃப்டியில் 300 பாயிண்ட்ஸு, ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. நம்மளோட இதை விட வேறு யாராலையும் பர்ஃபெக்டாக வந்து செட்டப்ஸோ இல்லை ஒரு அனாலிசிஸோ கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து 100% ஷுவராக வந்து ஆவரேஜாக நம்ம 500 பாயிண்ட்ஸுக்கு மேலே தான் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருக்கோம் பெர் டேக்கு. அதனால் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். பேக் எண்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட
சேனல் வந்து எப்படிலாம் செட்டப்ஸ் கொடுத்துருக்கு, மினிமம் ரிஸ்கில் எவ்வளோ மேக்ஸிமமாக எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம ஓவர் ட்ரேடும் என்றைக்குமே பண்ண போகிறது கிடையாது. 4 ட்ரேடுக்கு மேலே நம்ம எப்பயுமே என்ட்ரி ஆகிறதே கிடையாது. இதனால தாங்க நம்மளோட பெனிஃபிட்ஸே. நம்ம வந்து ப்ராப்பராக மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள் அக்யூரிசி லெவலை. நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ் செட்டப்ஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நாளைக்கான செட்டப்ஸ். பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான அனாலிஸு செட்டப்ஸ் பார்த்துருவோம். செட்டப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட் அப்சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 48676. நெக்ஸ்ட்டு டார்கெட் 48895, 4908, 49202, 49361, 49545, 49784, 49919. இதுதான் வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி அப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இது சேம் வந்து மார்க்கெட் டவுன் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்ப்போம். 48531, 48405, 48220, 48108, 48014, 47844, 47660, 4751. இதான் வந்து மார்க்கெட் டவுன் சைடுக்கான செட்டப்ஸு. சேம் இந்த செட்டப்ஸை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நம்மளோட சேனலோட அக்யூரசி லெவல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட்டு 2 மந்த்ஸ்க்கான வீடியோஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு கண்டினியூஸாக தெரியும். பாருங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அக்யூரசி லெவல் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ.